வணக்கம், என் பேர் மகாலட்சுமி செந்தில்குமார். நான் நன்மங்கலத்திலேருந்து வரேன். இன்றைக்கி சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக கேரட் பாதாம் கீர் செய்ய போகிறேன். குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்ச கேரட்டை போடலாம். இது 3லேருந்து 4 விசில் விட்டால் வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு கேரட்டு. அதை எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு தண்ணியோடு சேர்த்து கேரட்டை போட்டுக்கலாம். இதோட பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு கலர்றதுக்கும் எடுத்துக்கலாம். சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கேரட், பால், சர்க்கரை எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிருக்கோம். இப்போ அதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்சதை இதில் போட்டுக்கலாம். இது 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலரிக்கலாம். இப்போது பொடி பண்ண பாதாமை போட்டுடலாம். பாதாம் பவுடர் போட்டுட்டு 2 கலர் கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுட்டு அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். கேரட் பாதாம் கீ ரெடி ஆயிடுச்சு. இப்போது முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து உப்பு போட்டுருலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ ஹெல்த்தியான கேரட் பாதாம் கீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேவிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான கேரட் பாதாம் கீர் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சில்வர் ஸ்பூன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேரட் பாதாம் கீர் செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் ஒரு 4லேருந்து 5, பால் 150 ml எடுத்துக்கோங்க, சர்க்கரை 5 டேபிள் ஸ்பூன், பாதாம் 15 பாதாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், குங்குமப்பூ தேவையான அளவு, நெய் 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 4-5,